ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுவும் எஸ்பெஷலாக பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க. மேக்ஸ் ஆப்டிடியூடில் இதுதான் ரொம்ப மார்க்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோரிங் ஒரு டாப்பிக்காக இருக்கும். கரெக்டாக இதில் வந்து உங்களுக்கு 5 to 15 மார்க்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. பட் நிறைய நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தெரியுங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, நிறைய எல்ஐசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ஆல்ரெடி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் மேலேயே எடுத்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டீச் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பை சார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்த்தது வந்து பர்சன்டேஜ் பேஸ்டில் மட்டும்தான் பார்த்தோம். அதில் டிகிரி பேஸ்டில் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? டிகிரி பேஸ்ட் அப்படின்னா என்ன, புதுசாக இருக்கா, ஆர்எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த சம்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். பட் இது கூட உங்களோட அப்கமிங் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் இன்னும் 2-3 ஸ்லாட்ஸ் இன்னும் 2 நாள் எக்ஸாம்ஸ் பாக்கி இருக்குது. பேங்க் எக்ஸாம்ஸில் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் வருது, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக டிகிரி பேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்துட்டு மொத்தமாக 360 டிகிரின்னு சொல்லுவோமா? அந்த சர்க்கிள் வந்துட்டு எவ்வளோ, ஒரு 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அந்த 360 டிகிரி, அந்த 360 டிகிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பை சார்ட்னா அந்த செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. டிவைட் பண்ணியிருந்தாலும் அந்த மொத்த எல்லா பார்ட்டிஷனும் நீங்கள் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். ஓகேங்களா? மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், 360 டிகிரி வரணும். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் இது. இப்போ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்மில் இதில் எவ்வளோ டிகிரி கொடுத்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரணும். ஓகேங்களா? மேபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பார்ட் எவ்வளோ டிகிரினே கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுக்காம மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தமாக 360 டிகிரி மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 360 டிகிரி மைனஸ் அதை பண்ணிங்கன்னா அந்த கொடுக்காத பார்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சின்ன பேசிக் அப்படிங்கிறது. இதுதான் இதை நம்ம பர்சன்டேஜ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணிக்கணும்னா, 360 டிகிரியை வந்து நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி 180 டிகிரியை வந்துட்டு 50% அப்படின்னு எடுத்துக்கலாம். 90 டிகிரியை வந்துட்டு 25% அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பேசிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு சும்மா நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நம்ம சம்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்ஸை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 360 டிகிரினா 100%, 180 டிகிரினா 50%, 90 டிகிரினா 25%. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்ஸ் நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சம்மை பொறுத்து இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டிகிரி பேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அது கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பை அ ஃபேமிலி இன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அது ரிலேட்டடான டேட்டா வந்து பை சார்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு டிகிரி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் 120 டிகிரி, யூடியூப்பில் 150 டிகிரி, டிக்டாக்ல 12.5 டிகிரி, ஹெலோவில் 30 டிகிரி, இன்ஸ்டாகிராமில் 12.5 டிகிரி, ட்விட்டரில் 17.5 டிகிரி, அதர் ஆப்ஸில் 17.5 டிகிரி. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு வேறு எந்த டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எதுவுமே டேட்டா கொடுக்கல. மேபி நம்ம கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை வச்சு இதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? Fine friends, the first question நீங்களே பார்க்குறீங்க. The find the total time spent by family if the time spent on Hello app is 1200 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் ஆன் Hello app வந்து 1200 minutes அப்படின்னா டோட்டல் டைம் ஸ்பெண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் ஆன் Hello app. ஹலோ ஆப்போடைய டைம் ஸ்பெண்ட் என்னது 30 டிகிரின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, அந்த 30 டிகிரியை வந்து அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1000
1200 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் ஸ்பெண்ட் இந்த ஃபேஸ்புக் அதர் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டல் டைம் ஸ்பெண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு பேசிக்ஸில் உங்களுக்கு என்ன சொன்னேன், டோட்டல் டைம் அப்படிங்கிறது டோட்டல் அந்த சர்க்கிளோட டிகிரி என்னது 360 டிகிரி. ஸோ அதுதான் டோட்டலாக இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ 30 டிகிரி வந்து 1200 minutes அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து 360 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எழுதாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை அவ்வளோதான். இதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட x is equal to 360 degree into 1200 divided by 30 அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா this will become 400 அப்படின்னு ஆயிருமா. ஓகே, ஸோ 400 into 36 right. Yeah, 400 into 36. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், 36 into 4. 36 into 4 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 30 into 4 அப்படிங்கிறது 120, 6 into 4 அப்படிங்கிறது என்ன 24. அவ்வளோதான். ஸோ 120 plus 24 is 144. ஸோ 14400 minutes அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, ஸோ x is equal to xங்கிறது என்னது, இது 360. இது டோட்டல் டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது 1 lakh. ஓகே, டோட்டல் டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது 14,400 minutes அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் டோட்டல் டைம் ஸ்பெண்ட். ஓகேங்களா, இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எழுதி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் டைம் வந்து ஓகேங்களா 14,400 minutes அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா இந்த 30 டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 360 டிகிரி வந்துட்டு 14,400 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல. இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ மிச்சது எல்லாமே கால்குலேட் பண்ணால் நம்ம ஒரு ஈஸி ஃபார்மேட்க்கு நம்ம வந்துக்கணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, 360 டிகிரி வந்துட்டு 14,400 minutes அப்படின்னு இருக்குன்னா, அப்போ 1 டிகிரி என்னவா இருக்கும், 14,400 divided by 360 இருக்குமா. ஸோ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா this will become 40. ஸோ 1 டிகிரி அப்படிங்கிறது 40 இருக்குது. 1 டிகிரி அப்படிங்கிறது 40 minutes. ஓகேங்களா, நமக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.5லேயும் இருக்குது. ஸோ நம்ம 1 டிகிரியும் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் 0.5 டிகிரியும் கண்டுபிடிங்க. 1 டிகிரி 40 minutesனா 0.5 டிகிரிங்கிறது அதோடைய ஆஃப், which is equal to 20 minutes. ஓகேங்களா, which is equal to 20 minutes. ஸோ நம்ம 1 டிகிரி வந்து 40 minutes அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 0.5 டிகிரி அப்படிங்கிறது 20 minutes அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு. ஸோ இதுவுமே நமக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதையுமே நான் சைடில் எழுதி வச்சுக்கிறேன். 1 டிகிரி அப்படிங்கிறது 40 minutes, 0.5 டிகிரி அப்படிங்கிறது 20 minutes. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது 3 தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மிச்சம் உங்களுக்கு கீழே கேட்டிருக்க இன்னும் எவ்வளோ சம்ஸ் கேட்டிருந்தாலும் இதுதான் பேசிக். ஸோ எந்த சம்மாக இருந்தாலும் நீங்கள் டோட்டல் 360 டிகிரி என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு 30 டிகிரிலேருந்து கூட நீங்கள் 1 டிகிரி கண்டுபிடிக்கலாம். 1 டிகிரி இதில் எந்த ஃபார்ம் சம்டைம்ஸ் 17.2 17.4 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 0.2 என்ன 0.4 என்னங்கிறத 0.2 என்னங்கிறத நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், 14,400 minutes. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டைம் ஸ்பெண்ட் ஆன் ட்விட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்விட்டர் எங்கே இருக்குது, ட்விட்டர் இங்கே இருக்குது. 17.5 டிகிரி அந்த டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 17.5 டிகிரி என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 17.5 டிகிரி நமக்கு 1 டிகிரி என்னன்னு தெரியுமா. ஸோ 17 டிகிரிங்கிறது எவ்வளவா இருக்கும், 40 into 17 இருக்குமா. 40 into 17 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 17 into 4 17 into 4 உங்களுக்கு ஈஸியாக தெரியலை அப்படின்னா 10 into 4 எவ்வளவு 40 ப்ளஸ் 7 into 4 எவ்வளவு 28. 40 + 28 எவ்வளவு 68. ஸோ 680. ஸோ 17 டிகிரி அப்படிங்கிறது 680 வரும். பட் அவங்க நமக்கு தேவை 17.5 டிகிரி. 0.5 டிகிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எவ்வளோ 20 minutes. ஸோ டோட்டலாக நமக்கு 700 minutes அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். 700 minutes. 17.5 டிகிரி தான் ட்விட்டர் அப்படிங்கிறது நமக்கு ட்விட்டர் அப்படிங்கிறது நமக்கு 700 minutes. ட்விட்டரில் அவங்க 700 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 டிகிரி 0.5 டிகிரியும் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். பட் திரும்ப சொல்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டேரெக்டாக இந்த 700 minutesஸை மைண்ட் கேல்குலேஷன்லேயே போடுறது எப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு சம்மை நீங்கள் பார்த்துடுங்க, நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். பட் நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் 1 டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாதீங்க. அப்போ தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம்.
இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒன் டைம் பாஸ் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே எழுதக்கூடாது. பார்த்தோன்னே தெரியுது 17.5 டிகிரி. ஸோ 17 into 40 எவ்வளவு மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 0.5 டிகிரி எவ்வளவு அதோட ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஆன்சர். மைண்ட்லேயே பண்ணணுமே தவிர பென் பேப்பர் நீங்கள் எடுக்கவே கூடாது. எனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் எழுதி தான் உங்களுக்கு காமிச்சாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஹவு மச் டைம் டஸ் த டைம் ஸ்பெண்ட் ஆன் யூடியூப் எக்ஸீட்ஸ் த டைம் ஸ்பெண்ட் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தனியாக 150 டிகிரி எவ்வளோ, 120 டிகிரி எவ்வளோங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்காம கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது அதாவது என்ன கேட்டிருக்காங்க, யூடியூப்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேஸ்புக்கோட எவ்வளோ நேரம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 150 டிகிரி மைனஸ் 120 டிகிரி எவ்வளோ, 30 டிகிரியா? ஸோ 30 டிகிரி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அதை விட்டுட்டு 150 டிகிரி எவ்வளவு, 120 டிகிரி எவ்வளவு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன வேணால் எழுதிடுறேன் எப்படி வந்துச்சுன்னு. 150 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற முடிஞ்சு. 30 டிகிரிங்கிறது 1 டிகிரி அப்படிங்கிறது 40 மினிட்ஸ் தான். 30 டிகிரிங்கிறது எவ்வளவு, 1200 மினிட்ஸ். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மினிட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா டோட்டல் டைம்லேருந்து இன்ஸ்டாகிராமில், அதாவது எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆஃப் பக்கத்தில் என்ன வருது, டோட்டல் டைம் வருது. ஸோ டோட்டல் டைம் என்னவோ ஆஃப் பக்கத்தில் வருது, டினாமினேட்டரில் வரணுமா? ஸோ அது டினாமினேட்டரில் வரணும். நியூமினேட்டரில் வர வேண்டியது இன்ஸ்டாகிராமோட டைம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிகிரி வச்சே நம்ம சால்வ் பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம ஆக்சுவலாக எப்படி பண்ணணும், 12.5 டிகிரி பை டோட்டல் டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இன்டூ 100% போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் இதையும் நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 12.5 டிகிரி இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது 12.5 டிகிரி. ஸோ 12.5 டிகிரிங்கிறது எவ்வளவு, அதோட டைமை கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் என்னது 14,400. ஸோ அதை 12.5 டிகிரியை கண்டுபிடிச்சி டோட்டல் டைமை கண்டுபிடிச்சி அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். டிகிரியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12.5 டிகிரிங்கிறது இன்ஸ்டாகிராமோட டைம், டோட்டல் டைம்ங்கிறது 360 டிகிரி இன்டூ 100%. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா டெசிமல் பாயிண்ட் எடுக்கணும்னா இதை மேலே இன்டூ 10 பண்ணோம்னா கீழே இன்டூ 10 பண்ணணும் தானே. ஸோ இது எப்படி ஆகும், 125 பை 3600 இன்டூ 100 ஆயிடுமா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 125 பை 36 அப்படிங்கிறது எவ்வளோன்னு நம்ம கேன்சல் பண்ணலாமா, ஆர்எல்ஸ் நம்ம டேரெக்டாகவே பண்ணலாம். 125 டிவைட் பை 36 அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3.5% அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.5%. ஸோ ஆன்சர் 3.5%. பட் திரும்ப சொல்கிறது 12.5 என்னது, 360 டிகிரி என்னங்கிறத கால்குலேட் பண்ணாதீங்க. டேரெக்டாக டிகிரி வச்சு நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the total time spent on Facebook and YouTube together form what percentage of the total time அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பட்ஜெட். ஸோ ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குது, ஆஃப் டோட்டல் டைம்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் டோட்டல் டைம். ஸோ ஆஃப் பக்கத்தில் இருக்கிறது டோட்டல் டைம்ஸ். டோட்டல் டைம் அப்படிங்கிறது என்னது, 360 டிகிரி. யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் டுகெதர் 150 ப்ளஸ் 120ங்கிறது எவ்வளோ, 270. ஸோ 270 பை 360 இன்டூ 100%. இதுவும் அதான் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். அதோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. அதே தான் ப்ரீவியஸ் சம்மே தான். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 இது 4 300 பை is equal to 300 divided by 4. 300 divided by 4 அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா 75. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 75% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 270 டிகிரிங்கிறது என்ன, 360 டிகிரிங்கிறது என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெருசாக கூட காமிச்சிருப்பாங்க. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சிம்பிள் சம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இவ்வளோதான் சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே.
Okay friends, okay, இப்போ நம்ம second set of sum பார்க்கலாம். Second sum பார்த்தீங்கன்னா the following pie chart shows the distribution of chocolates in degree among the children of different classes of school. Study the chart carefully to answer the following questions. Note some data are in degree while some data are in absolute value in the following chart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, இங்கே எல்லாமே 91.2 106. எல்லாமே டிகிரியில் கொடுத்துருக்காங்க. 91.2 106.8 இது வந்து 848ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சல்யூட் வேல்யூவாகவே கொடுத்துருக்காங்க. இது 26.4ன்னு கொடுத்துருக்காங்க. 43.2 71.2 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது இன்டர்பிரட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஆரல்ஸ் நம்ம இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கூட போயிடலாம். கொஸ்டின்ஸ்லேருந்து கூட நம்ம சால்வ் பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் class 6 students approximately அப்படின்னு கேட்டிருக்காங்க. total number of chocolates distributed among class 5 students is approximately what percentage of total chocolates distributed among class 6 students அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கிளாஸ் 5 வந்து டிகிரியில் இருக்குது, கிளாஸ் 6 வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூவாக இருக்குது. ஸோ நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு ஒன்று அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும், இது அப்சல்யூட் வேல்யூவாக கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைமுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு சம்க்கு எனிவே நமக்கு டிகிரி வேல்யூலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இதில் டிகிரி வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம டிகிரி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். இது ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் தான் டிகிரி கொடுக்கல. ஸோ 360 டிகிரி மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வருதோ அதானே இதோட டிகிரியாக இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னது, கிளாஸ் 6 டிகிரி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மைனஸ் 91.2 minus 91.2 plus 71.2 plus wait now I mean I know the mobile பார்த்து எழுதிக்கிறேன். just a minute guys. Okay, 71.2 plus 106.8 plus 43.2 plus 26.4 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஃபைனல் 360 டிகிரி மைனஸ் இது எல்லாத்தையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வர டிகிரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 21.2 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் 6க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.2 டிகிரினா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Total number of chocolates distributed among class 5 students is what percentage of the total chocolates distributed among class 6 students. So class 5 by class 6 into 100%. X is what percentage of Y formula தான் இருக்கு. So class 5ங்கிறது என்னது 26.4, class 6ங்கிறது என்னது 21.2 into 100%. இந்த மாதிரி கண்டுபிடிச்சா இதோட 21.2 ஓட வேல்யூ என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264, அதாவது நான் வந்துட்டு டெசிமலை எடுத்துடுறேன். ஸோ 264 by 212 into 100% அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக நீங்கள் இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கணும், அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற ஒரு வேர்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற ஒரு வேர்டும் இருக்குல்ல. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சாலும் போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 264 அப்படிங்கிறது 132 ஆகும். இது வந்துட்டு 106 ஆகும். ஓகே, தென் இது வந்துட்டு 66 ஆகுமா? 66 ஆகும். இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 53 ஆகும். 66 by 53 into 100%. ஓகே, 3 டேபிளில் போகுமா? போகாது. ஸோ 6600 by 53. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125% அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 125 145 120 155 எல்லாமே அபோவ் 100%-ஆக இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே 75 45 55 அந்த மாதிரியும் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் 100 அபோவ் மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு அது அப்போனா என்ன கால்குலேட் பண்ணவே வேண்டாம். கண்டிப்பாக 66 by 53னா கண்டிப்பாக 100க்கு மேலே தான் வருங்கிறது டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயம் தான். 66 by 53 பண்ணாலே சம்திங் 1 பாயிண்ட் சம்திங்கில் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதில் எல்லாமே 100க்கு மேலே இருக்கிறனால நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வர பர்சன்டேஜ் என்னதுன்னா 125% வரும். ஸோ இதில் 125% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ 21.2 டிகிரி இப்போ நம்ம ஒரு டிகிரி என்னங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் செம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 21.2 டிகிரி அப்படிங்கிறது 848 அப்படின்னா அப்போ டோட்டல் 360 டிகிரி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆர்எல்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். 21.2 டிகிரி 840 அப்படின்னா 1 டிகிரி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 848 டிவைடட் பை 21.2 அப்படின்னு வரும். கரெக்டாக 21.2 இதை நம்ம பார்த்து கேன்சல் பண்ணோன்னா 8480 டிவைடட் பை 212 அப்படின்னு வரும். 8480 divided by 212. 212 into 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 848. கரெக்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு 1 டிகிரி என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.2 0.4 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. கரெக்டா? ஸோ 1 டிகிரி அப்படிங்கிறது 42னா 0.2 அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 0.2 அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இதோட 1 டிகிரிங்கிறது 40 அப்படின்னா 0.2 அப்படிங்கிறது டிவைட் பை என்ன சொல்கிறது, லைக் 0.2 0.2 நமக்கு டிவைட் ஆகும்போது டிவைடட் பை 5 இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? 0.2 அப்படிங்கிறது இது டிவைடட் பை 5. 1 டிவைடட் பை 5 எவ்வளவு? 1 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது 0.2. கரெக்டா? ஸோ 0.2 அப்படிங்கிறது 40 டிவைடட் பை 4. 40 டிவைடட் பை 5 என்னது? 8. ஸோ இந்த இடத்துல 8 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 டிகிரி அப்படிங்கிறது 40, 0.2 அப்படிங்கிறது 80. 360 டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,400 வரப்போகுது. அதே வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 14,400. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதாதீங்க. ஓகேங்களா? 1 டிகிரிங்கிறது 40, 0.2 டிகிரிங்கிறது 8, 360 டிகிரிங்கிறது 14,400. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தென் ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் கிளாஸ் 1 who got chocolates அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து 3:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2 சாக்லேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட்கே 2 சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சரில் டிவைடட் பை 2 பண்ணால் தான் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் டக்குன்னு மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் இதில் கொடுத்துருக்க ஒரு சின்ன ட்விஸ்ட். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் கிளாஸ் 1 அதெல்லாம் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் 1ல் இருக்கிற எவ்வளோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? கிளாஸ் 1 என்னது? 106.8 டிகிரி. 1 டிகிரி நமக்கு என்னன்னு தெரியும்? 1 டிகிரி வந்துட்டு 14 தெரியும். ஸோ 106 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 106 டிகிரி அப்படிங்கிறது சாரி ஃப்ரெண்ட்ஸ், 106 டிகிரி அப்படிங்கிறது 40 into 106 இருக்கும். கரெக்டாக? 40 into 106 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? 40 into 100 ப்ளஸ் 40 into 6 அவ்வளோதான். 40 into 100ங்கிறது எவ்வளோ? 4000 ப்ளஸ் 40 into 6ங்கிறது எவ்வளோ? 240. ஸோ 4240 இருக்கும். நெக்ஸ்ட் 0.8 டிகிரி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். 0.2 டிகிரிங்கிறது 8 அப்படின்னா 0.8 டிகிரிங்கிறது இன்ட்டு 4. 8 into 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 32. ஸோ ஒரு 32 இதோட ஆட் பண்ணிங்கன்னா 4272 அப்படின்னு வரும். ஸோ 106.8 டிகிரி. அதாவது கிளாஸ் 1ல் இருக்கிறவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4272 சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதில் நமக்கு பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:1 கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அதில் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? பாய்ஸ் எத்தனை பாய்ஸ்க்கு சாக்லேட்ஸ் கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 3/3 + 1 எவ்வளோ? 4. 3/4 into 4272 எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் டிவைட் பை 2 பண்ணணும்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல ஒரு 2 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 4ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1. ஓகே, 4ஆல் டிவைட் ஆகுமா? 1 0 6 8 அப்படின்னு வரும். ஓகே, இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 534 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ 534 into 3. 534 into 3 நம்ம ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது வந்து 500 into 3 ப்ளஸ் 34 into 3 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 500 into 3 எவ்வளோ? 1500 ப்ளஸ் 34 into 3. அதையும் நீங்கள் திரும்ப நீங்கள் மைண்டில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 30 into 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 ப்ளஸ் 4 into 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 + 12ங்கிறது எவ்வளவு? 90 + 12 is 102 ப்ளஸ் 1500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கிளாஸ் 1ல் எவ்வளோ பாய்ஸ்க்கு எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, அந்த எவ்வளோ பாய்ஸ்க்கு சாக்லேட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இன்னொன்று என்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டா என்னது? எவ்வளோ சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸோடைய டேட்டா தான் இதெல்லாம். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 சாக்லேட் கிடச்சிருக்குன்னா ஃபைனலாக நமக்கு
என்ன சொல்கிறது, மொத்தமாக ஒரு 1000 சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அது 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே போய் சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் தானே. 500 ஸ்டூடெண்ட்டுக்கு 2 சாக்லேட் கொடுத்தா தானே 1000 சாக்லேட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சரை நம்ம டிவைட் பை 2 பண்ணணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் 1ல் மொத்தம் எவ்வளோ சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 106.8 அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 4272 வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து மொத்தமாக 4272 வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதில் பாய்ஸும் இருக்கிறாங்க, கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. பாய்ஸ் ரேஷியோ வந்து 3:1. நமக்கு பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3/4 இன்ட்டு இந்த 4272 டிவைடட் பை 2. ஏன்னா நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2 சாக்லேட் இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போனோம்னா நமக்கு ஆன்சர் 1602 அப்படின்னு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் 2 எங்கே இருக்குது? கிளாஸ் 2 கிளாஸ் 3 டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிகிரியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 91 + 71 91.2 + 71.2. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வரப்போகுது 0.4 தான். ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளதை ஆட் பண்ணிக்கோங்க. 0.4 தான் வருது. நெக்ஸ்ட் 91 + 71 90 + 70 எவ்வளவு? 160 + 2 அவ்வளோதான். ஸோ 162.4 டிகிரி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். நமக்கு வெயிட் ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக டிவைடட் பை 2 போட்டுக்கணும். 2 கிளாஸுங்கிறதுனால ஆவரேஜுங்கிறது என்னது? டோட்டல் டிவைட் பை நம்பர். கரெக்டாக டோட்டல் வந்துட்டு 2 கிளாஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுனால ஃபைனலாக டிவைட் பை 2 கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதையே நீங்கள் டிவைட் பை 2 கண்டுபிடிச்சிருங்க. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்குமா? 162.4 டிவைட் பை 2 அப்படிங்கிறது 81.2 டிகிரி அப்படிங்கிறது வருமா? அந்த 81.2 டிகிரி என்னவோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அது 81.2 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 டிகிரி அப்படிங்கிறது 40னா 81 டிகிரி அப்படிங்கிறது 40 × 81. கரெக்டா? ஸோ 81 × 4 81 × 4 அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 80 × 4 எவ்வளவு? 80 × 4 is 320 plus 1 into, so this is equal to 324. So 3240. 81 டிகிரி அப்படிங்கிற 3240 ப்ளஸ் ஒரு 0.2 இருக்குது. 0.2ங்கிறதோட வேல்யூ என்னது? 8. 0.2 டிகிரி அப்படிங்கிறது 8. ஸோ ஃபைனலாக நமக்கு வர வேண்டியது 3248. ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3248. ஓகேங்களா? எப்போவுமே டிகிரியில் கொடுத்துருக்கும் போது மேக்ஸிமம் அந்த டிகிரியிலே சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிங்க. இதை அதை விட்டுட்டு நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் 2 கிளாஸ் 3 தானே கேட்டிருக்காங்க. 91.2 தனியாக கண்டுபிடிப்பாங்க, 71.2 தனியாக கண்டுபிடிப்பாங்க, 2 வேல்யூ ஆட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டிவைட் பை 2 பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க, டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதில் ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ரொம்ப எப்படி சிம்பிளாக முடிக்கணும். ஸ்டெப்ஸ் எழுதவே கூடாது. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம 4th கொஸ்டின் போயிடலாம். 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டோட்டல் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 and class 4 together is what percentage more or less than the total number of chocolates distributed among the students of class 6 and class 1 together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு x is what percentage more or less than y. இதுக்கு என்ன ஃபார்முலா? x minus y by y into 100%. than பக்கத்தில் என்ன வருதோ அது டினாமினேட்டரில் வரணும். அவ்வளோதான். ஸோ than பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, total number of chocolates distributed among students of class 6 and 1. 6 எங்கே இருக்கு? 6 and 1. நம்ம என்ன பண்ணலாம்? டிகிரி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கிளாஸ் 6 and class 1, ரைட்? ஸோ 106.8. கிளாஸ் 6ஓட டிகிரி என்னது? 21. ஸோ 106.8 ப்ளஸ் 21.2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டெப்ஸ் எழுதாமலே எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 + 2 எவ்வளவு? 10. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 மட்டும்தான் வரும். 1 ஒரு கேரி ஃபார்வர்ட் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 106 + 21 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 106 + 21 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா is equal to 127 வரும். கரெக்டாக 127 ப்ளஸ் இங்கே ஒரு கேரி ஃபார்வர்டாக இருக்க ஒரு 1 இருக்கா? ஸோ 128.0 வரும், ஆர் 128 டிகிரி. அவ்வளோதான். ஸோ டினாமினேட்டரில் வரப்போகிறது 128 டிகிரி. நியூமரேட்டரில் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 2 and class 4 டுகெதர். கிளாஸ் 2 and class 4 91.2 ப்ளஸ் கிளாஸ் 4 வந்துட்டு 43.2. ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது 0.2. ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாகவே 0.4 தான் வரும். நெக்ஸ்ட் 91 + 43 அப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம். 90 + 40ங்கிறது 130 + 4 134. ஸோ 134.4 by 128 into 100%. இதுதான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் டிகிரி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே 134.4 வராது. 134.4 - 128
by 128 into 100%. X is what percentage more or less than y na x minus y by y into 100%. So 134.4 minus 128. So இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? Actually அதோட மீனிங் என்னது? 134.40 minus 128.00 இருக்கு. கரெக்டா? ஸோ டெஃபினட்டாகவே நம்ம டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 40 வரதான் செய்யும். 134 minus 128 அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 134 minus 128 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6. So 6.40 by 128 into 100% வரும். Okay friends, so 6.40 into 100 ங்கும்போது 640 ஆயிடுமா? So 640 by 128 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%. உங்களுக்கு இதில் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவாக வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அதிகம் தான் அர்த்தம். நெகட்டிவாக வந்துருச்சுன்னா லெஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது ஆன்சர் இஸ் 5% மோர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 3, 4 and 6 டுகெதர் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இல்லை ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிகிரியை வச்சு எல்லா டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 1 2 6 minus 3 4 5 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் 1 அப்படிங்கிறது என்னது? 106 பாயிண்ட்ஸ் அந்த நான் எழுதிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எழுதாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதி காமிக்கிறேன். 106.8 ப்ளஸ் 91.2 ப்ளஸ் கிளாஸ் 6 அப்படிங்கிறது என்னது? கிளாஸ் 6 வந்து 21.2. இப்போ புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த டிகிரியை இப்போ நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று எல்லாத்தையுமே டிகிரியில் கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் கிளாஸ் 3 அப்படிங்கிறது 71.2 ப்ளஸ் கிளாஸ் 4 அப்படிங்கிறது 43.2 கிளாஸ் 5 அப்படிங்கிறது 26.4. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 91.2 மைனஸ் 71.2ங்கிறது 20 வருதா? ஸோ இந்த இடத்த நான் அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு 20 நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது என்னால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள்ஸ் இப்படி கூட வேண்டாம். 91 ப்ளஸ் 21 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 0.4 ஆகிடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 91 மைனஸ் ஃபைனலாக நான் ஒரு ப்ளஸ் 20 பண்ணிக்கணும். அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, 106.8 ப்ளஸ் 21.2 அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? 0.8 ப்ளஸ் 0.2 அப்படிங்கிறது 10 தான் வரும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். 10 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் வரும். அதை விட்டுருங்க. ஃபைனல் ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கணும். 106 ப்ளஸ் 21 அப்படிங்கிறது 127 ப்ளஸ் ஒரு 1 அப்படிங்கிறது 128 வரும். 128 ப்ளஸ் 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 148. ஸோ நான் இதில் 148 போட்டுக்கிறேன். மைனஸ் ஓகே minus 43.2 plus 26.4. ஸோ 0.2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வெறும் 0.6 தான் வரும். ஸோ 0.6 நான் போட்டுக்கிறேன். 43 plus 26 அப்படிங்கிறது எவ்வளோ எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு 43 plus 26 இஸ் ஈஸி தான் 69. ஓகேங்களா? ஸோ 69.6. ஸோ 148 minus 69.6 அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 149 minus 69.6 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டெசிமல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். நான் இப்போ டேரக்ட் ஆன்சர் தான் எழுத போகிறேன். அந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லாட்லாம் இந்த மாதிரி டெசிமல் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்கமிங் எக்ஸாம்ஸில் டெசிமல் பாயிண்ட் வச்சு நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ தயவுசெய்து பாருங்கள். நான் இப்போ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அப்படியே விட்டுருவீங்க. ப்ளீஸ் அந்த வீடியோ போய் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் டேரக்ட் ஆன்சர் எழுதிடுறேன். So which is equal to 78.4 degree அப்படிங்கிறது வரும். இப்போ 78.4 degree என்னவோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? 78.4 degree அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 78.4 degreeனா 78 is equal to 78 into 40. நெக்ஸ்ட் 0.4 அப்படிங்கிறது என்னது? 0.2ங்கிறது 8னா 0.4 அப்படிங்கிறது 16 அவ்வளோதான். 78 into 40 எப்படி 40 அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக எடுக்கலாம்? 78 into 4 எடுத்துக்கோங்க. 70 into 4 அப்படிங்கிறது 280 plus 8 into 4 அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா 32. ஸோ 280 plus 32 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3120 வரும். 3120 plus 16 is equal to 3136. இதுதான் அதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேஸில் மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிகிரியை வந்துட்டு ஒவ்வொரு டிகிரிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட டிகிரிக்கு நிறைய என்னென்ன எல்லாத்துக்குமே வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய டைம் கன்சியூமிங். எக்ஸாம்ஸில் அது பண்ணாதீங்க. அந்த மாதிரி இந்த டெசிமல் அடிஷன் டெசிமல் சப்ட்ராக்ஷன் எப்படி ஃபாஸ்டராக பார்க்குறதுக்கான டிப்ஸ்லாம் தனியாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதிலே சொல்லிட்டு போயிடலாம். சில பேருக்கு புரியும். ஏன்னா இதில் டீட்டெயிலாக என்னால் ஒவ்வொரு வீடியோவில் எல்லாத்தையுமே திரும்ப டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ தான் லென்த்தியாக போகும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் தயவு செய்து அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ போய் பாருங்கள். லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டிகிரி ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் இந்த டெசிமல் அடிஷன் சப்ட்ராக்ஷனோட ட்ரிக்ஸ் தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எல்லாத்தையுமே ஒன்று டிகிரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்று அப்சல்யூட் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த 1 டிகிரி என்ன, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 0.2 0.4 இருக்குன்னா 0.2 என்னங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 0.5 இருந்ததுன்னா 0.5 அதுக்கு தான் நான் 2 சம்மே எடுத்திருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த டேட்டா இன்டர்பிரேஷனில் டிகிரி பேஸ்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடுவீங்க நம்புறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்ஸையை நீங்கள் திரும்ப போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸாக கூட எந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ஸ்பீட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் இதை பாஸ் பண்ணிச்சுட்டு இதே கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிற தெரியும். எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதை தயவு செய்து பண்ணிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வர பேங்க் எக்ஸாம்ஸ் எஸ்பி, பிஓ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், பிஓ, ஐபிபிஎஸ் எல்லாத்துக்குமே இது பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி, எல்ஐசி, டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறதை தயவுசெய்து விட்டுறாதீங்க. நிறைய பேர் வீடியோஸ்லாம் ஷேரே பண்ண மாட்டேங்க. எல்லாருமே கேட்கறது தான், மேம் நீங்கள் நல்லாவே டீச் பண்ணுறீங்க மேம், வியூஸ்லேயே உங்களுக்கு வரலன்னு நீங்கள் தான் ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோட வீடியோவை நான் டீச் பண்ணுறதோட நான் விட்டுட்டுறேன். ஓகேங்களா? நீங்கள் தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மிச்சவங்களுக்கும் ஹெல்ப் ஆகட்டும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் மிச்சவங்களும் பார்ப்பாங்க, மிச்சவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வியூ வரணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, மிச்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் எப்படி கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஏற்றப்பல நானும் அந்த எதுக்காக ப்ரிப்பரேஷன் நானும் போடணும். ஸோ எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் எனக்கு டைம் இருக்குது, வீடியோ எடிட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த நெக்ஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மிச்சவங்களுக்கும் தெரிய வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.